குடும்பத்தினுடைய வாழ்வுக்கு அதிக தியாகம் செய்வது கணவனா மனைவியா? உடலால் தியாகம் செய்ய வீரம் வேண்டும். எவ்வளவு வீரம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மனைவி சொல்ற கேட்டு அடங்கிய போற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆண்மகன் எப்போது குடும்பத்தில் உள்ள கணவனாக வருகிறானோ அப்பவே அவனை சுற்றி கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டிக்கிறது. பெண்கள்லாம் கருப்பாம்பூச்சை பார்த்தாலே பயப்படுவாங்க. குடும்பம் என்பது பெண்ணால் தானே உருவாகிறது. தனியாய் இருந்தவனுக்கு துணையாய் வந்து இன்னும் 10 மாதத்தில் குழந்தையும் பிறந்து விட்டார். பெண் சேமித்தால் நகை, ஆண் சேமித்தால் புகை. குடும்பத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கும் அந்த ஆண்மகனின் தியாகம் சாதாரணம் அல்ல. தீய எண்ணமுடைய மாமியாரோ நாத்தனாரோ அமைந்து விட்டால் அவர்களால் ஏற்படும் தொல்லைகள் கொஞ்சமா நஞ்சமா? இப்போ உங்க அம்மாவுக்கும் உன் மனைவிக்கும் சண்டை வந்தா நீ யார் பக்கம் நிப்ப? அவர் சொல்ற நான் பீரோ பக்கம் நிப்பேன். சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருந்த ஆண்மகனை ஃபேமிலி என்ற வட்டத்துக்குள்ள நிறுத்தி வச்சுட்டு பேய் முழிக்க விட்டாங்க நடுவர்களே. தான் குடும்பத்தையே நினைச்சு வாழ்ந்து தன்னை பத்தி கவனிக்காமல் போன ஆண்கள் இருக்கிறார்கள். குடும்ப வாழ்வில் அதிகம் தியாகம் செய்வது கணவனா மனைவியா என்ற தலைப்பின் கீழ் அழகானது ஒரு பட்டிமன்றம் துவங்குகிறது. இன்றைக்கி சமூகத்தில் கணவனை தரக்குறைவாக பேசி ஒரு காமெடியாக ஏதாவது சொன்னால் அதை கேட்டு சிரிப்பதற்கு பெண்கள் பல கோடி இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவியை தரக்குறைவாக இழிவுபடுத்தி ஒரு காமெடியாக ஏதாவது சொன்னால் அதை கேட்டு ரசிப்பதற்கு சிரிப்பதற்கு ஆண்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இணையதளங்களில் ஆண்களா பெண்களா கணவனா மனைவியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாரும் மகிழ்ச்சியாகவே ஒரு காமெடியாகவே பேசுகிற நிகழ்வு இன்றைக்கி இணையதளம் முழுக்க இருக்குது. ஒருத்தர் கையில் பெரிய மோதிரம் போட்டிருக்கிறார், பெரிய மோதிரம். அந்த மோதிரத்தில் மனைவியுடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறார். பக்கத்தில் இருக்க நண்பர் கேட்குறாரு, இது யாருங்க ஃபோட்டோ? எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்களின் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, இது யார் ஃபோட்டோன்னு கேட்குறாரு. இது என் மனைவியோடைய ஃபோட்டோங்கிறார். மனைவி ஃபோட்டோவா? எப்படிங்க கையில் வச்சுருக்கிறீங்க? அவ்வளோ ஒரு பிரியமா அவங்க மனைவி மேலேன்னு? இல்லை, நான் நிறைய நேரத்தில் வேலையில் எனக்கு ரொம்ப டயர்டாயிரும், அப்செட் ஆயிரும், ரொம்ப கவலை வரும்போது இந்த மோதிரத்தை பார்ப்பேன். இதை விடவா ஒரு பெரிய கவலை அப்படின்னு உடனே எனக்கு இந்த கவலையெல்லாம் மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது. இப்போ இந்த ஜோக்கை சொன்னோடனே பாருங்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு பெண்மணிகிட்ட போய், ஏங்க நீங்கள் உங்கள் கணவர் இன்றைக்கி கொண்டு வந்த தோசை சாப்பிட்டு பார்த்தேன், தோசை நல்லாவே இல்லை, நாளையிலேருந்து தோசையை அழகாக சுடுங்க, நல்லா சுடுங்க, சுட்டு கொடுங்க உங்கள் கணவனுக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அவர் தான் சுட்டார், இன்றைக்கி அவர் தான் சுட்டார். இப்போ இதை சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? பெண்கள் சிரிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வெறுமனே குடும்ப வாழ்க்கை என்பது அது வெறுமனே சிரிப்புக்காகவோ, இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் தலாக்கு, மதியானம் சோத்தில் உப்பு போடலையா தலாக்கு, அப்படி வந்துருச்சு. ஊரில் தினைக்கு விடிஞ்சா தலாக்கு. அப்போ எதுக்கு எடுத்தாலும் தலாக்குகளும், எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலான அந்த உறவுகளில் துண்டிப்பு ஏற்படுவதும், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா எல்லாத்தையும் கூப்பிடும்போது அவங்களுடைய தந்தையோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். இப்போ எல்லாம் பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. என்ன இப்போ கெட்ட பழக்கம்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்ஷியலை கணவனுடைய இன்ஷியலாக மாற்றுறது. அது ஏதோ ஃபேஷன் நினச்சி மாற்றிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த இன்ஷியல் மாற்றினாலும் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற போது உங்கள் பெயரோடு உங்களின் தந்தையின் பெயர் சொல்லி தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் எத்தனை இன்ஷியல் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் கணவனின் பெயரை சொல்லி அழைக்கப்பட மாட்டீங்க, தந்தையின் பெயர் சொல்லி தான் அழைக்கப்படுவீங்க. அப்போது ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் எல்லோரும் நிற்கும் போது அல்லாஹு தஆலா என்னை கூப்பிடும் போது ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி கூப்பிடுவான். எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உனக்காவது அத்தாவுடைய பேரை பின்னாடி சேர்த்து சொல்லுவான், ஆனால் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துக்குள் நுழையும் போது உங்கள் கணவனின் கரம் பிடித்து நுழையுங்கள்னு என்ன சொல்லுவான். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிப்பேன், ஆனால் நீ அலி ரலியல்லாஹு கரத்தை பிடிப்ப, இப்போ நான் தானே ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் வரை ஒரு குடும்ப உறவு, சொர்க்கம் வரை பயணிக்கிற மிக நீண்ட உறவு. ஏன்னா அல்லாஹ் தஆலா உலகத்தில் 3 பேர் எல்லாத்துக்கும் கொடுப்பான். அதில் 2 பேர் கன்ஃபார்மு, இடையில வர ஒரு பேர் அது நமக்கு புரியாது, வருமா வராதான்னு தெரியாது.
எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம்? குழந்தை பிறந்துருச்சா, குழந்தை எப்படி இருக்குது, குழந்தை நல்லா இருக்கா, அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, குழந்தைங்கிற பேர் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்திருக்கும். எனக்கும் சொன்னாங்க, நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் சொன்னாங்க குழந்தை அப்படின்னாங்க. அதே மாதிரி மௌத்தானதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க? ஜனாசா வந்துருச்சா, ஜனாசா எப்போ அடக்கம் பண்ண போகிறாங்க, அப்துல் காதரை எப்போ அடக்கம் பண்ண போகிறாங்க கேட்க போகிறாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போது ஜனாசாங்கிற பேர் எல்லாத்துக்கும் வந்துடும், குழந்தைங்கிற பேர் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆனால் இடையில ஒன்று கிடைக்கும், ரொம்ப இன்பமானது. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்துல்லா ரெடி ஆகிட்டாரான்னு கேட்க மாட்டாங்க. கல்யாண மகத்தில் வந்து மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாரான்னு கேட்பாங்க, பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்டாங்களான்னு கேட்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சாச்சான்னு கேட்பாங்க. பேரை சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த பேர் இருக்கு, இது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் நசீபாகும். அப்படி தானே? பிறக்கிறது எல்லாரும் பிறந்துருவோம், மௌத்தாவும் ஜனாசான்னு கூப்பிட்டுருவாங்க, பிறக்கும் போது குழந்தைன்னு கூப்பிட்டுருவாங்க. ஆனால் இடையில நிக்கா நடக்குமா நடக்காதா? அந்த மிகப்பெரிய பந்தம், உறவு, குடும்ப உறவு, அதுதான் ரொம்ப எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அந்த வாழ்க்கையை வாழணும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டின முறை பிரகாரம் வாழணும். அப்படி ஒரு குடும்ப வாழ்வு மிக முக்கியமானது. சரி, இப்போ குடும்ப வாழ்வில் ஏன் இவங்க பேசுகிறாங்க கணவனா மனைவி அப்படின்னு சொன்னால், ஏன்னா சில பிள்ளைங்க காலையில் எந்திரிக்கும் போது அத்தா தூங்கிட்டு இருப்பார், அடுத்த ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்துடுவாங்க, அத்தா வீட்டில் இருக்க மாட்டார், திருப்பி நைட்டு தூங்குவாங்க, அத்தா அதுக்கப்புறம் லேட்டாக வந்து அவர் தூங்குவார். கடைசி வரைக்கும் அத்தாவை முழிச்சே பார்த்துருக்க மாட்டான், தூங்குற மாதிரியே தான் பார்த்துருப்பான் அத்தாவை. அப்போது வீட்டில் பார்த்தா அம்மா பார்த்தா சுறுசுறுப்பாக என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடு பண்ணி துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அத்தா தூங்கிட்டு இருப்பார். அப்போ இவன் நினைக்கிறான், நம்ம வீட்டில் அத்தாவுடைய உழைப்பு கம்மி தான், அம்மா தான் நல்லா உழைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கொரோனாவில் அந்த அனுபவம் இருக்கும். எல்லா ஆண்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, யாரும் வெளியில் வேலைக்கெல்லாம் போக முடியலை. ஆனால் வீட்டில் பம்பரமாக சுற்றி கொண்டிருந்தவர்கள், எல்லா காலத்தை விட அந்த நேரத்தில் கொரோனாவில் மிகப்பெரிய உழைப்பில் ஈடுபட்டவர்கள் தாய்மார்கள், பெண்கள், குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கம் வகிக்கிற பெண்களும் ரொம்ப பாடுபட்டாங்க. அப்போ அதனால் பெண்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க, அப்போ அம்மா தான் ரொம்ப தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு விளங்குவாங்க. சில வீடுகளில் இப்படி நினைப்பாங்க, நம்ம பிறக்கும் போது அத்தா வெளிநாடு போனார், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அத்தா நம்மளை பார்க்க வரலை, எப்போவுமே ஃபோன்லேயே பேசுகிறாரு, நம்ம கூட பேச பிஸியாக இருக்கிறாரு, அவ்வளோ தியாகம் பண்ணி குடும்பத்தெல்லாம் விட்டு அத்தா அங்கே இருக்கிறாரு, நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறோம். அப்போது அம்மா நம்ம கூட உட்காந்துருக்குறாங்க, இங்கே நம்ம கூட சேர்ந்து சினிமா பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, நம்ம கூட சேர்ந்து மொபைல் பார்க்குறாங்க, நம்ம கூட சேர்ந்து தொழுகிறாங்க, நம்ம கூட சேர்ந்து வெளியில் வர்றாங்க, ஸ்கூலுக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அத்தா நமக்காண்டி அங்கே தூரத்தில் கஷ்டப்படுறாரு, அதனால் அத்தா ரொம்ப தியாகம் பண்ணுறாருன்னு சில பிள்ளைங்க விளங்குவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளங்குறாங்கன்னா, அத்தா நம்ம வீட்டில் ரொம்ப தியாகம் பண்ணுறாங்களா, அம்மா தியாகம் பண்ணுறாங்களா? அப்போ ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வுக்கு அதிக தியாகம் செய்வது கணவனா மனைவியா என்ற தலைப்பின் கீழ் தான் இந்த பட்டிமன்றம் துவங்குகிறது. தியாகத்திற்கே சொந்தமான நடுவர் அவர்களே, தியாகம் என்றால் அர்ப்பணிக்குதல் என்று பொருள். அர்ப்பணிக்குதல் என்பது ஆண் இனத்திற்கே சொந்தமானது. இன்னும் தெளிவாக சொன்னால், உடலால் தியாகம் செய்ய வீரம் வேண்டும். அந்த வீரம் கூட பெண்களை விட ஆண்களுக்கே அதிகம் உண்டு. அதுவே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாவ், பெண்களை ஆண்களே நிர்வகிக்க கூடியவர்கள். எதிரணி தலைவியே, இந்த ஆதாரத்தை கேளுங்கள். வீட்டுல பெண்கள்லாம் கருப்பாம்பூச்சை பார்த்தாலே பயப்படுவாங்க. அடுத்து எதற்காக பெண்களை நபியாக அனுப்பவில்லை தெரியுமா? ஏனென்றால் ஆண்களால் தான் தியாகம் செய்ய முடியும், ஆண்களால் தான் சகித்து கொள்ள முடியும், ஆண்களால் தான் பொறுமை காக்க முடியும். சொல்லாலும் செயலாலும் ஏற்படும் இன்னல்களே தாங்கும் சக்தி ஆண்களுக்கே உரியது. அதனால் தான் அல்லாஹ் நுபுவத் என்னும் அற்புத சுமையை ஆண்களிடம் கொடுத்தான். எனவே குடும்ப வாழ்வில் அதிகம் தியாகம் செய்வது ஆண்களே என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். காலரை தூக்கி விட்டு உட்காந்துக்கலாம் இப்போ. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஆண்கள் தானே தியாகம் அதிகமாக பண்ணுறாங்க. ஒரு தியாகம் பண்ணணும்னா வீரம் வேணும், உடம்புடைய பலம் வேணும். அது ஆண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்புனான், இந்த சமுதாயத்துக்கே வேலை செய்ய அனுப்புனான். அப்போ நபிமார்களை பெண்களை யாரையுமே அனுப்பலை. இப்போ எல்லாமே ஆண்களை அனுப்புனான்னா ஆண்கள் தான் சகித்து கொள்வார்கள், தாங்குவார்கள், எதையுமே ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத தான் அனுப்புனான். அதனால் ஆண்கள் தான் தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு குடும்பத்தின் கணவன் தான் சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு 4 விஷயங்கள் கிடைக்குமானால், இந்த உலகத்தில் 4 விஷயம் கிடைக்குமானால் அவன் இந்த உலகத்துலேயும் மகிழ்ச்சியாக இருப்பான், நாளை மறுமையிலையும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஒன்று, உண்மை பேசக்கூடிய நாவு. உண்மை பேசக்கூடிய நாவு, எல்லாத்துட்டையும் உண்மையை சொல்லணும். 2வது, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். வீட்டில் மனைவி சுடுற தோசை இல்லை ஏதாவது சாப்பாடு ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து பாராட்டக்கூடிய உள்ளம் இருக்கணும், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இருக்கணும். 3வது, எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய உடல் இருக்கணும், உடல் வாகு இருக்கணும். 4வது, தன் கற்பிலும் தன் கணவனின் செல்வத்திலும் மோசடி செய்யாத மனைவி அமையணும். இந்த 4 ஒரு ஆணுக்கு அமைந்து விட்டால் அவன் பாக்கியம் பெற்றவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போது நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, 4 முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உடல் ஆரோக்கியம், எதையும் தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். அப்போ ஆணுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும். அவை ஆண்கள் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் அது இருக்கிறதுனால அவங்க தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் தியாகிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார், தியாகம் என்ன வீரம் என்ன சொன்னார். ஆனால் எவ்வளவு வீரம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மனைவி சொல்கிற கேட்டு அடங்கி போகிற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நடுவர் அவர்களே, அன்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக ஆட்டியதாக சொல்ல முடியுமா? எத்தனை தியாகங்கள்! ஹிரா குகையில் காலையிலும் மாலையிலும் அண்ணல் நபிக்காக அனுதினமும் உணவு கொண்டு சென்று தன் 55ஆம் வயதில் மலைக்கு மேல் ஏற இறங்கினார்கள். நடுவர் அவர்களே, அதே தியாகம் இல்லை நடுவர் அவர்களே. மலை போல் குவிந்திருக்கும் அனைத்து செல்வங்களையும் தன் கணவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீன் சேவைக்காக அள்ளி கொடுத்து தியாகம் செய்தார்கள். நடுவர் அவர்களே, தனக்கு பிறந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதற்காக பல எந்த சூழ்நிலைகளும் ஏற்படும் சிரமங்கள் சகித்து கொண்டு தியாகம் செய்கிறார்கள். நடுவர் அவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, அண்ணலே, ஆண்கள் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள், ஜும்மா தொழுகை தொழுகிறார்கள், இது தொழுகை தொழுகிறார்கள், எல்லா தொழுகையும் தொழுது தியாகம் செய்கிறார்கள், ஆனால் பெண்கள் எவ்வாறும் தியாகம் செய்ய முடியவில்லையே என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நீங்கள் உங்கள் கணவருக்கு வீட்டிலேயே செய்யும் பணிவிடை தலை தியாகம்தான். நடுவர் அவர்களே, குடும்பம் என்பது பெண்ணாக தானே உருவாகிறது. இந்த லட்சணத்தில் அந்த குடும்பத்தில் தியாகம் செய்வது கணவனா என்று சொல்கிறீர்கள், எவ்வளோ பெரிய பொய்! ஆகவே குடும்ப வாழ்வில் அதிகமாக தியாகம் செய்வது மனைவியே என்று சொல்லி கூறிவிட பெண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதுக்கு முன்னால் இப்போ சொன்ன அந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா அடங்கி போகிற மனைவி சொல்ல தானே கேட்குறாங்க, அப்படி தானே நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார், இங்கே யாராவது மனைவி பேச்சை கேட்குறவங்களாம் இருந்தால் கை தூக்குங்க அப்படின்னாரு. கூட்டத்தில் எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. நாங்கள் மனைவி பேச்சை கேட்டு தான் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் கை தூக்கிட்டாங்க. முன்னாடி மட்டும் ஒருத்தர் மட்டும் கை தூக்காமல் அப்படியே உட்காந்தான். இவருக்கு சந்தோஷமாக போச்சு, அப்பா நம்ம கூட்டத்திலே நமக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பருங்க, நீங்கள் கை தூக்காமல் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார், இல்லை ஜத்து, நான் வீட்டிலேருந்து வரும்போது என் மனைவி மீட்டிங்கில் போய் கலந்துட்டு வான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா, அங்கே போய் கையை தூக்க காலை தூக்கலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் கேட்டு வந்து கையை தூக்கணுன்றிருக்கேன். மற்றவங்களாவது கையாவது வேகமாக தூக்கிட்டாங்க, இவன் கை தூக்குறதுக்கும் போய் கேட்கணுங்கிறான். அப்போ வீட்டில் எதாக இருந்தாலும், வெளியில் எவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா அவன் மனைவி சொல்ல தான் கேட்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னோட 55 வயசில் அந்த மலை மேலே ஏறி எவ்வளோ சிரமம் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய முழு செல்வத்தையும், செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளோ செல்வத்தையும் தன்னுடைய கணவனுக்காக செலவழித்தாங்களே. இன்றைக்கி ஒரு கவிஞன் எழுதுறான், பெண் சேமித்தால் நகை, ஆண் சேமித்தால் புகை. பொம்பளைங்க வந்து சேர்த்து வச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நகை வாங்கிடுவாங்க, ஆம்பளை சேர்த்து வச்சாங்கன்னா புகை தான்.
அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஆண்களால் சேமிக்கவும் முடியாது, அதை பாதுகாக்கவும் முடியாது. ஆனால் இந்த திறமையெல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குது. அந்த பாதுகாத்ததையும் தன் கணவனுக்காகவே செலவழிக்கிறார்கள். அதனால் பெண்கள் தான் தியாகிகள் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நடுவர் அவர்களே, பெண்களை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். எதற்கெடுத்தாலும் ஒப்பாரி வைப்பதும் கள்ளக்கண்ணீர் எடுப்பதும் தான். அது அவங்களோட பழக்கம் மட்டும் இல்லை, வாழையடி வாழையாய் வந்த வழக்கம். அதனால் எதிரணி தலைவியின் ஓலம் உங்களுக்கு தர வேண்டாம் கலக்கம். ஏனெனில் இங்கு உள்ளவர்களுக்கு ஏற்படும் மயக்கம். இதை நான் சொல்வதை தடுக்கவில்லை தயக்கம். நடுவர் அவர்களே, ஒரு ஆண்மகன் எப்போது குடும்பத்தில் உள்ள கணவனாக வருகிறானோ அப்போவே அவனை சுற்றி கஷ்டங்கள் எல்லாம் ஒட்டுகிறது, இன்னல்கள் எல்லாம் இருக்க பிடித்து கொள்கின்றன. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, சுதந்திர பறவையாக சுற்றிக்கிட்டு இருந்த ஆண்மகனை ஃபேமிலி என்ற வட்டத்துக்குள்ளே நிறுத்தி வச்சுட்டு பேய் முழிக்க விட்டாங்க. நடுவர் அவர்களே, பெற்றோர்களுக்கு பெருமையுடன் நடந்த ஆண் சிங்கம் எப்போது கணவனாக வருகிறானோ வீட்டை விட்டு வெளியேறி தனி கொடுத்தனமாம். அது மட்டுமா, தனியாய் இருந்தவனுக்கு துணையாய் வந்து இன்னும் 10 மாதத்தில் குழந்தையும் பிறந்து விட்டார். அதற்கு உணவு உடை 1000 செலவினங்கள். இதற்கெல்லாம் அவன் படும் பாடு பப்பா சொல்ல முடியாது. இது மட்டுமா, அந்த குழந்தைக்கு 1000 வைத்தியம், கொடி முதல் கொலுசு வரை. இதற்கெல்லாம் பாடுபடுவது யார்? அதோடு நிற்பதில்லை நடுவர்களே. அது பெண் குழந்தையாக இருந்தால் அவள் பருவமான காலத்தில் இருந்து இன்னொருவனின் கரம் சேர்க்கும் வரை அவன் படும் பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. மனைவியானவள் வீட்டிலிருந்து அத்தனையும் கவனித்தாலும் சமூகத்தில் வெளியேறி தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் குடும்பத்திற்காக அல்லும் பகலும் உழைக்கும் அந்த ஆண்மகனின் தியாகம் சாதாரணமல்ல. தன் நாட்டை விட்டுவிட்டு, தன் குடும்பத்தை விட்டுவிட்டு, தன் ஆயுளின் இளமையை விட்டுவிட்டு, தன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சி, தன் குடும்பத்தின் உயர்வே தன் உயர்வு என்று எண்ணி முழுவதும் தியாகம் செய்யும் அந்த ஆண்மகனின் தியாகம் ஆள பெரியது. ஆகவே நடுவர் அவர்களே, எதிரணியாய் வாதாடிருக்கும் கல்லஞ்சற்காலர்களே, குடும்ப வாழ்வில் அதிகம் தியாகம் செய்வது கணவன் தான் என அடித்து குடிவிட பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் மனைவி அதிகமாக வேலை செஞ்சு ரொம்ப தியாகம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உண்மையிலே வெளிநாட்டில் போய் என்னோட அத்தா வெளிநாட்டில் போய் அல்லது இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் கணவன்மார்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற அந்த உழைப்பு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். ஏன்னா நிறைய ஆண்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி கொடுக்கக்கூடிய பணத்தையும் சேமித்து வைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடிய தினம் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்குரிய பணத்தையும் அல்லது எங்கேயாவது வாகனத்தில் போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய வாகனத்தின் பணத்தையும் தன் குடும்ப நலனுக்காக தினம் சேமித்து வைத்து அந்த பணத்தையும் அங்கே வீட்டுக்கு அனுப்பி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, பிள்ளைக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க என்று சொல்லுகிற அந்த ஆண்கள், அவர்களின் தியாகம் மிக உச்சகட்டமானது. தான் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான், தான் சொந்தக்காரனை விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒரே நோக்கம் என் குடும்பத்துக்காண்டி நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற குடும்பம் என்ற ஒற்றை காரணத்தை கொண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ சுற்றினேன், பைக் எடுத்து சுற்றினேன், எங்கெங்கேயோ சுற்றினேன், நினச்ச இடத்துக்கு போனேன், வந்தேன், எத்தனை மணிக்கு வேணால் வீட்டுக்கு வருவேன், எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. ஆனால் திருமணம் ஆகிவிட்டது, நான் இரவு தாமதமானால் கூட வீட்டில் அதற்கான காரணங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படி வெளிநாடுகள் சென்றாலும் எங்கு சென்றாலும் என் முழு நினைப்பும் குடும்பமாகவே இருக்குது. அதனால் குடும்பத்துக்கு அதிகமாக ஆண்கள் தான் தியாகம் செய்கிறார்கள்னு சொல்லி அழகா சொல்லி முடிச்சிருக்கிறாரு. மெத்த படைச்ச மேதாவி போல் பேசிவிட்டு அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க. மனைவிக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் கேளுங்க. மனைவி என்பவள் வீட்டிற்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டவள் என்ற பெயரிலேயே அடங்கிவிட்டது. ஆனால் கணவன் என்ற வார்த்தைக்கும் குடும்பம் என்ற வார்த்தைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, என் வாதத்திற்கு வருகிறேன். வாக்குப்பட்ட கணவனுக்காக தன் தாய் தந்தையை தூரத்தில் விட்டுவிட்டு, பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டுவிட்டு, அன்பிற்கு சொந்தமான அண்ணன் தம்பியை பிரிந்து, சகோதரிகளை பிரிந்து, கணவனே கதி என்று அவனுக்காகவே தன்னை அழித்து கொள்ள துணிந்த தியாகியவள். தங்களுக்கான குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தன்னை பொருட்படுத்தாமல் ஆபரேஷன் செய்யக்கூட துணிந்த தியாகியவள். விரும்பியதை ஒதுக்கி வெறுத்ததை எடுத்து மரண வேதனையோடு போராடி பெற்றெடுத்த குழந்தையை இரவிலும் பகலிலும் கருத்தோடு பாதுகாத்து கணவனின் மனம் நோகாமல் தன் தூக்கத்தையும் மன அமைதியும் இழக்கும் அவள் தியாகி. வெளியில் சென்று வரும் கணவனின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்றெனில் கணவனின் வீட்டில் தனக்கு ஏற்படும் சிரமங்களையும் துயரங்களையும் மனதில் அடக்கி வைத்து
கணவனை மகிழ்விக்கும் அவள் தியாகி. அது மட்டுமா, தீய எண்ணமுடைய மாமியாரோ நாத்தனாரோ அமைந்து விட்டால் அவர்களால் ஏற்படும் தொல்லைகள் கொஞ்சமா நஞ்சமா அத்தனையும் சகிக்கும் அவளே தியாகி. சுருக்கச் சொன்னால் ஒன்றின் தியாகம் அது நம்மை விட்டு பிரிந்த பின்புதான் தெரியும். அதுபோல் ஒரு தந்தை நினைப்பு பிள்ளைகளை பெரிதும் பாதிக்காது. ஆனால் ஒரு தாய் நினைப்பு பிள்ளைகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிவிடும். இப்படியே மனைவியின் தியாகத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரம் போதாது. கடலில் உள்ள மீன்களிடம் கேட்டாலும் வானில் பறக்கும் பறவையிடம் கேட்டாலும் குடும்ப வாழ்வில் அதிகம் தியாகம் செய்வது மனைவியே என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடுன்னு போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் சொந்த ஊர்லேயே இருந்துட்டு எங்கள் அத்தா அம்மா வீட்டுக்கு போக முடியாது. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம்னா, என் கணவன் வீட்டுக்கு வந்துட்டோம்னா எங்களால் என்னுடைய சகோதரன், என்னுடைய அத்தா அம்மா, என்னுடைய நண்பர்கள், தோழிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன், மனைவியாக நான் எப்படி தியாகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு குழந்தைய வெறுமனே பெற்றெடுக்கிறது மட்டும் இல்லையே, அது இரவில் விழித்தாலும் பகலில் விழித்தாலும் அதற்கான உணவுகளை கொடுப்பதும் அதை தாளாட்டுவதும் அதையெல்லாம் பக்குவமாக பார்த்துக்கிறது, குளிர் வந்தால் வெயில் அடித்தா அதற்கு தேவையான அத்தனையும் செய்கிறது ஒரு தாயாக மனைவி தானே செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஏதாவது கெட்ட தீய எண்ணமுடைய மாமியாவோ அல்லது நாத்தனாவோ, அது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னென்னா, எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் மாமியா மருமக சண்டை தான் வருது. எங்கேயுமே மாமனார் மருமகன் சண்டையே வரமாட்டேது. நமக்கும் மாமனார் இருக்காங்க, எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. மாமனார் மருமகன் கூட சண்டை போட்டதே கிடையாது. அவங்க மாமா மச்சா மாதிரி தோளில் கை போட்டு வாங்கன்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாமியார் மருமகளுக்கு மட்டும் எப்படி சண்டை வருதுன்னே தெரில. ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு ஒருத்தண்ட, எப்போ உங்கள் அம்மாவுக்கும் உன் மனைவிக்கும் சண்டை வந்தா நீ யார் பக்கம் நிற்ப? அவர் சொல்கிறார், நான் பீரோ பக்கம் நிற்பேன். சண்டையில் தூக்கி தூக்கி எரியுதுங்க, ஏதாவது பாத்திரத்தை ஏன் மேலே பட்டுற போகுது. அப்போது மாமியார் மருமகளுக்கு தான் என்ன செய்யுது, சண்டை அதிகமாக வருது. இதில் சில நேரத்தில் மாமியாக்கள் ஏமாந்தவங்களாக இருந்து மருமகளுக்கு விவரம் பெற்றவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் வித்தியாசமான சண்டையாக இருக்கும். ஒரு வீட்டில் மருமக ரொம்ப விவரமான மருமக, மாமியா மருமகளுக்கு மத்தியில் மனஸ்தாபம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் கணவன் அப்பாவி, அம்மாக்கே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த மாதிரி இருப்பார். அப்போ ஒரு நாள் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப சண்டை முத்திருச்சு. அந்த நேரத்தில் வீட்டில் கணவன் இருக்கனால மருமக அடங்கியே இருக்குது. இவர் போட்டும், இந்த ஆள் போட்டும், பார்த்துக்கிறேன் உனைய அப்படின்னு சொல்லி இருக்குது மருமக மாமியாவை. இப்போ இந்த சூழலில் கணவர் அம்மாவை பார்த்து, அம்மா பார்த்து இருந்துக்கம்மா, நல்லபடியாக பார்த்துக்கம்மா உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மருமகளுக்கு மாமியாவுக்கு சண்டை மருமக ஒரு பெரிய உலக்கையை தூக்கி மாமியா கழுத்துலேயே அமைக்கிட்டா. உலக்கையை தூக்கி, யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது, உலக்கையை தூக்கி கழுத்தில் அமைக்கிட்டா. இப்போ மாமியாவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி பேச்சு வர மாட்டேது. ஐயோ பேச்சு வர மாட்டேது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், ஒன்று கிடக்க ஒன்று ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருந்த கணவனை வேகமாக போய் கூப்பிட்டு, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. பண்ணது யார்? பண்ணது மருமக, ஆனால் கூப்பிட்றது அவள் தான். உங்கள் அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. அவன் வேகமாக ஓடி, அம்மா மேலே ரொம்ப பாசங்கள் வராச்சுல, வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு. அம்மா மேல் மூச்சு கீழ் மூச்சு பேச முடியலை, அம்மாவால் பேச முடியலை. இப்போ ஏதாவது சொல்லணுமா இல்லையா அம்மா? ஆனால் அம்மா மருமக தான் என்ன இப்படி பண்ணான்னு சொல்லணும், ஆனால் பேசவும் முடியலை. படுத்து படுக்கலுக்கு அம்மா என்னம்மாச்சுன்னு கேட்குறான் திரும்ப மயன். உடனே அம்மா சொல்கிறா, உலக்கையை காமிக்கிறா, அங்கே இருக்க உலக்கையை காமிச்சு மருமகளை காமிச்சு கழுத்தை காமிக்கிறான். பார், உலக்கை மருமக கழுத்து. மருமக பார்க்குறா, இதை தான் சான்ஸு. ஏன்னா விளக்கமுள்ள மருமகளை என்னங்க பார்க்குறீங்க, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையா? என்ன சொல்கிறாங்க? உலக்க மாதிரி ஏன்டா நிற்கிற, என் கழுத்தில் இருக்க செயினத்துக்கு அவள் கழுத்தில் போடு. உலக்க மாதிரி ஏன்டா நிற்கிற, என் கழுத்தில் இருக்க செயினத்துக்கு அவள் கழுத்தில் போடுன்னு மாமியா சொன்னதா அவர் சொல்கிறார். அப்போ மருமக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விளக்கமாக தப்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் மாமியா மருமகளுக்கு மத்தியில் சண்டை இல்லாமல் சுமூகமாக இருந்தாலே அந்த வீட்டின் ஆண்மகன் நிம்மதியாக வேலை செய்யும். இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குது.
ஆனால் அது என்னமோ தெரியலை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல். அதே மாதிரி தன் மகனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சதுக்கு பின்னால் அந்த தாய் தன் மகன் தன்னை விட்டு தூரமாக போகிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் மகன் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பான். தன் மகன் தன்னை விட்டு தூரமாக வந்திருக்கிற மருமகள் பக்கம் போயிட்டானோ அப்படிங்கிற சிந்தனை தாய்க்கு எப்போதுமே இருக்கும். அதனால் சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க மருமகளுக்கு அப்போ அந்த அருமை தெரியாது. அந்த மருமகளுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்து அவனை இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கும்போது தான் அப்போ அந்த உணர்வு அந்த பெண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த அம்மாவாக தான் மகனை பாதுகாக்கணும், கல்யாணமும் பண்ணி வைக்கணும், அதே நேரத்தில் பாதுகாக்கவும் செய்யணும் அப்படின்னு இவங்க போராடுற அந்த போராட்டமும், தன் கட்டிய கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், அவரிடத்தில் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்க போராடுற அந்த போராட்டத்துக்கும் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க இந்த கணவனுக்கு மத்தியில் ஒரு குடும்ப வாழ்வுகள் நகர்ந்து கொண்டே போகிறது. இப்போது கணவன் மனைவி அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்வில் யார் அதிகம் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கவனமாக கேட்கணும். கணவனின் வட்டம் மிக பெரியது. கணவன் 4 விஷயத்தை கவனிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க ஆண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், 4 விஷயங்களை ஒரு ஆண் கவனிச்சே ஆகணும். 1, தன்னை பற்றி கவனிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வான்னா தன்னை பற்றி சிந்திக்க மாட்டான். வெளிநாடு போவான், குடும்பத்துக்காண்டி உழைப்பான். ஒரு நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு உடல் சரியில்லாமல் போய் அப்புறம் வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஆண்கள் உயிரை விட்டவர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து தன் குடும்பத்தையே நினச்சி வாழ்ந்து தன்னை பற்றி கவனிக்காமல் போன ஆண்கள் இருக்கிறார்கள். தன்னை பற்றி கவனிக்கணும். நம்ம கவனிச்சுக்கிட்டா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம குடும்பத்தை பற்றி கவனிக்கணும். நல்லா இருப்பாங்க, ஃப்ரெண்டுங்களோட நல்லா சுற்றுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆண்களும் இருக்கக்கூடாது. 3வது, தன்னுடைய நண்பர்கள் வட்டாரம், தான் வேலை செய்கிற இடத்துல, தான் சார்ந்திருக்கிற இடத்துல தன் நண்பர்கள் வட்டாரத்தை என்ன செய்யணும், கவனமாக பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அவங்கள கவனிக்காமல் குடும்பம் அப்படின்னு ஓடினா அதுவும் நமக்கு பிரச்சனை. 4வது, சமூகத்துக்காக வேண்டி நாம் இருக்கின்ற அந்த பகுதி மக்களுக்கு, நாம் வாழுகிற சமுதாயத்திற்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சமூகத்தின் அக்கறையும் ஒரு ஆணுக்கு இருக்கணும். 4 விஷயம் ஆணுக்கு இருக்கணும். ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்ற சிறிய வட்டம்தான். இஸ்லாம் அதைத்தான் போதிக்கிறது. பெண்களை பொறுத்தவரை குடும்பம் என்ற சிறிய வட்டம். அவர்கள் குடும்பத்தை சரி செய்வார்களேயானால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சரியாகும். பெண்களின் பொறுப்பு குடும்பம் தான். எங்கிட்டு திரும்பினாலும் மாமனார், மாமியார், கணவன், தன் பிள்ளைகள், இதற்குள் தங்களின் வாழ்க்கையின் அத்தனையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சுருக்கிக் கொள்கிறவர்கள் பெண்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த தலைப்பு எடுத்ததுக்கு பின்னால் நிறைய ஆண்கள்கிட்ட இதுக்கான தீர்ப்பு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அது என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லா ஆண்களும், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எல்லா ஆண்களும் என்னம்மா சொன்னாங்க, இது என்னது, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா, பெண்பிள்ளைங்க தாங்க, மனைவி தாங்க அதிகம் தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைத்து பார்த்தேன் ஆண்களின் பெருந்தன்மையை. அதே கேள்வியை எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பெண்கள்கிட்ட தான் கேட்டேன். 4 பெண்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்ப்போம், இவங்க வருவாங்களா தியாகத்துக்கு, எப்படி? அப்படியே ஆண்களை பார்க்குறேன். ஆண்கள்கிட்ட கேட்டேன், நிறைய பேர்த்திட்ட கேட்டேன். எல்லாரும், நேற்று கூட ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே சொன்னார், இதெல்லாம் ஒரு யோசிக்க வேண்டியதில்லை, பொம்பளைங்க தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்க்க தானே செய்கிறோம் அப்படிங்கிறார். ஆனால் இதே கேள்வியை பெண்கள்கிட்ட கேட்டு ஒரு சில பெண்கள் 1-2 பேர் தான் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? கணவன் தான் சொன்னாங்க. மற்ற எல்லா பெண்களும் சொன்ன ஒரே பதில், நாங்கள் தான் தியாகம் பண்ணுறோம், அவர் என்ன காசை கொடுத்துட்டு போயிடுவார், குடும்பத்தை யார் பார்க்குறது, யார் நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்களுடைய இந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டியாகும். கண்ணியமானவர்களே, இப்போது தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப வாழ்வு அதிகம் தியாகம் செய்வது யார் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பம்னு சொன்னால் அது பெண்ணால் அது உருவாகிறது. பெண் அவளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, அவளை சார்ந்திருக்கிற மாமனார் மாமியாரை பராமரிக்கிற, பக்குவப்படுத்துகிற அத்துணையிலும் ஈடுபடுகிறாள். ஆனால் ஆண் என்பவன்
குடும்பத்தையும் பார்க்கணும், சமுதாயத்தையும் பார்க்கணும், எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அதனால் அவனுடைய கவனம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால குடும்பத்துக்கு மட்டும் அவனுடைய கவனம் தனி கவனம் என்பது இல்லை. ஆனால் பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தை மட்டுமே சார்ந்திருப்பதால் அவர்களின் கவனமும் அவர்களின் தியாகமும் குடும்பத்தையே சார்ந்திருக்கிறது. ஆகவே குடும்பத்தின் வாழ்வின் மிகப்பெரிய தியாகம் செய்பவர்கள் மனைவியே என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.